வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை கட்சிய உரிமை கொண்டாடும் நடிகர் கைவிட்டு போகுதா கட்சி. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அடுத்த கைது ஆர்பி உதயகுமாரா. ஆர்பி உதயகுமார் அவர்களை வச்சு செய்யுது விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வந்து அவர் பேசின விஷயத்தை கட் பண்ணி வைரல் ஆச்சு. அதற்கு பிறகுதான் அதிரடி கைது அரங்கேறுது. இப்போ நம்ம ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசின விஷயத்தை கட் பண்ணி வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆர்பி உதயகுமார் அவர்கள் அடுத்தது கைதாக போகின்றாரா? சமூக வலைதளத்தில் பயங்கரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சோ அண்ணாமலையுடைய கட்சியை எந்த நடிகர் உரிமை கொண்டாடுகின்றார்? முதல் செய்தி. ஆர்பி உதயகுமார் அப்படி என்ன வார்த்தையை விட்டுட்டாரு கைதாகின்ற அளவுக்கு? அது இரண்டாவது செய்தி. இவற்றையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரு ஆரி. இவரு 2010 இருந்து திரைப்படம் நடிச்சுக்கிட்டு தான் வராரு. இவருக்கும் 41 வயது தான், அண்ணாமலை அவர்களுக்கும் 41 வயது தானுங்க. இந்த ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றுவோம் மாறுவோம் இந்த சொற்றொடர்ல ஒரு அமைப்பை வச்சு நடத்துறாராம் 8 ஆண்டு காலமாக. அத எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்து சங்கத்துல பதிவு பண்ணி வச்சிருக்காராம். அவருடைய அமைப்பா இது. இதே பேர்ல அண்ணாமலை அவர்களும் போய் ஒரு அமைப்பை பதிவு செய்திருக்கின்றாராம். இவர் நடிப்பதில் பிஸியா இருந்ததுனால அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறார் என்ற விஷயமே தெரியாம போச்சான். தெரிந்திருந்தால் என்னங்க அண்ணாமலை, நான் தொடங்கின மாதிரியே நீங்களும் தொடங்கி இருக்கீங்களே அப்படின்னாலும் நான் கேட்டிருப்பேன். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேர்ல பதிவு பண்ண போறோம், வேற யாராவது இந்த பெயர்ல அமைப்பை பதிவு செய்திருக்காங்களா அப்படின்னு ஆராய்ந்து இருப்பாரு. பதிவுகள் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கத்தை பதிவு செய்கின்ற போது இதே பெயர்ல வேற யாராவது பதிவு பண்ணிருக்காங்களா, அப்படி பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா மாற்று பெயர்ல தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சட்டம் இருக்கின்ற போது அண்ணாமலை ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சவர், கண்டிப்பாக ஆராய்ந்து இருப்பாரு. ஆராய்ந்து இருந்தாலும் என்னுடைய சங்கத்துடைய பெயரே வந்து மாறுவோம் மாற்றுவோம் வச்சு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காருன்னா அவருக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, எனக்கு போன் பண்ணிருக்கலாமே. நான் திடீர்னு வந்து சமூக வலைதளத்தை இப்பதான் பாக்குறேன், அண்ணாமலை அவர்கள் என்னுடைய அமைப்பு மாதிரியே வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால என்கிட்ட போன் இருந்ததுன்னா, என்ன அண்ணாமலை சார் என்னுடைய அமைப்பின் பெயரை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். அப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதாமா எனக்கு சரியா ஷூட் ஆகுது, எனக்கு கொடுத்துருன்னு கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா முறையாத அணுகி இருக்கணுமா இல்லையா, கேட்காம வந்து என்னுடைய பெயரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 விதமான கருத்து உலவுகிறது. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் பேர் இணைந்திருக்கின்றார்கள். அதுல ரொம்ப பேமஸா இருக்குது. பட்டி தொட்டி எல்லாம் வந்து மாற்றுவோம் மாறுவோம் அப்படின்ற பெயர்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச ஆரம்பித்து விட்டது. இப்போ 8 ஆண்டுக்கு முன்பாக இவர் தொடங்கினது யாருக்குமே தெரியாது. அதனால அண்ணாமலை வச்சு இவருடைய அமைப்பை பிரபலப்படுத்திக்க பாக்குறாரு. இவர் நடிகராகவே இருந்தாலும் இவருடைய அமைப்பு யாருக்கும் தெரியல. இப்ப அண்ணாமலையுடைய பெயர் அதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, நான் தான் 8 ஆண்டுக்கு முன்பாக இந்த பெயரை பயன்படுத்தியிருக்கின்றேன் சொல்லுகின்ற போது அண்ணாமலை கிட்ட இருந்து ஏதாவது சம்திங் எதிர்பார்க்கின்றாரோ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஹரி அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த அமைப்பை தொடங்கிட்டாரு, நான் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. அது மட்டுமில்ல, நெறியாளர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரி அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்று பார்க்கும் பொழுது, என்னங்க அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் அமைப்புல உங்க அமைப்பை இணைச்சிடுவீங்களா, அவருடன் சேர்ந்து பணியாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும், இப்ப நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறார். ஸோ மொத்தத்தில் என் அமைப்புல நீ ஒரு கட்சியை தொடங்கிட்ட, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடு அப்படின்னு கேட்கிறாரா என்ன தெரியல. இல்ல என்னை கட்சியிலாவது சேர்த்துக்க, நான் அமைப்பு தொடங்கி சோடை போயிட்டேன், ஆனா உன் அமைப்பு வெற்றி பெறும் போல இருக்குது, என்னை சேர்த்துக்க அப்படின்னு வந்து வேண்டுகோள் வைக்கிறார் போல இருக்குது. அதையும் வந்து அந்த பேட்டியிலே சொல்றாரு, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், இந்த அமைப்பு தான் வேண்டும் என்றால்
முறையாக என்னை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது பேரம் பேசுவார் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்வை நான் விஜயுடன் ஒப்பிடுகின்றேன். ஏன் தெரியுமா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிவிகே என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். ஆனா இதற்கு முன்பாக டிவிகே என்ற ஒரு பெயர்ல ஒருத்தர் கட்சி வச்சு நடத்துறார். அவர் கட்சி தான் பழமையான கட்சி. டிவிகே என்றே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். அவரு பல தருணங்கள்ல நான் தான் ஒரிஜினலான டிவிகே அப்படின்னு சொல்லி அடமுடிச்சிட்டு இருந்தார். யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் தானுங்க. அப்புறம் விஜயுடன் அவரால் போட்டி போட முடியுமா? வெற்றி பெறுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையீடு. கடைசியில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே என்பது உண்மையான பெயர் கிடையாது. அது சுருக்கமான ஃபார்ம் தான். அதனால நீயும் பயன்படுத்திக்க, அவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம் போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப அண்ணாமலைக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இரண்டாவது சோழி வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், குறிப்பா வெள்ளாள பிள்ளைமான்னு வச்சுங்களேன். அந்த வெள்ளாள பிள்ளைமாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அமைப்பு வச்சு நடத்துறாங்க. அவங்க ஒரு கொடி வச்சிருக்காங்க. அந்த கொடியும் நம்ம விஜய் அவர்கள் வைத்திருக்கின்ற கொடியும் ஒன்னாவே இருக்குது. குறிப்பா அந்த கொடியினுடைய கலரும் விஜய் அவர்கள் பயன்படுத்துகின்ற கலரும் ஒன்னாவே இருக்குது. பிறகு வெள்ளாள பிள்ளைமார்கள் அவர்கள் வந்து நேரா விஜய் கிட்ட பேசுறாங்க. என்னங்க எங்க கொடிய அப்படியே நீங்க பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுகின்றார்கள். விஜய் அவர்கள் என்ன பேசினார்னு தெரியல. ஆனா அந்த வெள்ளாள பிள்ளைமார்கள் வெளியே வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? விஜய் அவர்கள் எங்க சமூகத்தை சார்ந்தவர். எங்க சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கம் ஊருக்கே தெரியாது. ஆனா எங்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கின்றார். அவருக்காக கொடியும் நாங்க கொடுத்துறோம், கலரையும் கொடுத்துறோம். ரெண்டாவது எங்க கட்சி பெயரையும் நாங்க கொடுத்துறோம். ரெண்டாவது எங்க சங்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜயுடன் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று சொன்னாங்க. அப்போ இந்த சங்கம், அப்புறம் தமிழக வாழ்வுரிமை, இந்த மாதிரி அமைப்பை விட ஒரு அமைப்பு பெருசா இருந்தாதான் எதிர்த்து போரிடாம அவங்க கிட்ட சமரசமா போவாங்க. இப்ப அதே மாதிரி தான் இந்த ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகரா இருக்கலாம். அதே மாதிரி பிக் பாஸ் 4 சீசன்ல கலந்துகிட்டு தமிழகம் முழுவதும் அறியக்கூடிய செலிபிரிட்டியா இருக்கலாம். ஆனாலும் அவர் அமைப்பு அண்ணாமலை அமைப்பை விட பெருசு இல்லை. அதனால அவருடைய அமைப்பை இதுல சேர்த்து விட்டுலாம், அவரோட சேர்ந்து பணியாற்றலாம் என்று நினைக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரி என்ற நடிகரை சேர்த்துக்கிறாரா, அமைப்பை இணைச்சிக்கிறாரா, இல்ல இந்த மாதிரி சர்ச்சைகள் வரத்தான் செய்யும் சொல்லிட்டு கடந்து போக போறாரா? அதே மாதிரி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட, விஜய்க்கு எந்த மாதிரியான நெருக்கடி ஏற்பட்டதோ அதே மாதிரி அண்ணாமலைக்கும் நெருக்கடி ஏற்படுது. அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடுவாரா? உங்க கருத்தை சொல்லுங்க. இரண்டாவது ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து வார்த்தையை விட்டிருக்கின்றார். விர்ச்சுவல் வாரியஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் அவர்களை கைது செய்ய வேண்டும், தகாத வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன பேசிட்டார் என்று பார்க்கும்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு, இரண்டாவது ஆர்பி உதயகுமாருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துல நல்லா பிரபல்யமா இருக்கக்கூடியவங்க, இரண்டாவது மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகர்கள், மாண்பு மிக்கவர்கள், இந்த காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஆர்பி உதயகுமாருடைய எண்ணமா இருக்கு. அதை எல்லா தளத்திலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை நடிகர் இருக்காங்க, ஏதாவது ஒரு நடிகர் காவிரிக்காக குரல் கொடுத்துருக்காங்களா? ஆனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் காவிரிக்காக துணை நிற்கிறாங்க, காவிரிக்காக ஆலோசனை நடத்துறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் காவிரிக்காக பேசியிருக்காங்களா? இல்ல விஜய் அவர்களும் இருக்கிறாரு, புரியுதுங்களா? அவராவது வந்து நீங்களாவது குரல் கொடுங்கய்யா, நான் தான் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறேன், அதிலும் கூட்டணியில் இருக்கிறேன், நான் வந்து கண்டனமோ கடுமையான நடவடிக்கை இறங்க முடியாது, நடிகர்களா இருக்கக்கூடிய நீங்க ஏன் குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விவசாயியுடைய உரிமை, தமிழகத்துடைய உரிமை, காவிரிக்காக ஏதாவது ஒரு நடிகர்கள் பேசியிருக்காங்களா, ஒரு நடிகை பேசியிருக்காங்களா? அப்படி பேசாத பொழுது இவங்களுடைய படம் எல்லாம் நாம ஏன் பார்க்கணும்? இவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நாம ஏன் உதவணும் படம் கொடுத்து அப்படின்னு ஆர்பி உதயகுமார் வந்து சமூக வலைதளத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த தருணம் பார்த்து கூட நடிகர்களுடைய கண்ணுல கண்ணீர் வரலனா எப்ப விவசாயிகள் பின்னாடி இவங்க நிக்க போறாங்க? ஆள்கின்ற அரசாங்கமும் வந்து விவசாயிகளை பற்றி கவலைப்படல, எதிர்கட்சியும் விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் அந்நியார் திரிஷாவுக்காக தான் சண்டை போட்டிருக்காங்க, காவிரி தண்ணிக்காக சண்டை போடல அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வார்த்தையை விட்டுட்டார். அப்புறம் என்ன,
விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? அதுல என்ன வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே அந்நியார் திரிஷாவுக்காக தான் சண்டை போட்டிருக்காங்க. திரிஷா உனக்கா அல்லது எனக்கா என்று ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி அவர் பேசி போட்டாரு. அதான் விர்ச்சுவல் வாரிசை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறாங்களோ அந்த பேச்சுக்கு தானே பொழிப்புரை எழுதுறாங்க. அப்போ ஆர்பி உதயகுமார் அடுத்தது கைதா, காவல்துறை நெருங்குகிறதா என்ற கொஸ்டின் மார்க்குடன் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் செய்திகள் பரவிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்பி உதயகுமார் இது மட்டுமா சொன்னாரு, இதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல யாரு வேண்டுமானாலும் துணை முதலமைச்சர் ஆகலாம்பா, ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு உறவாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடிய அக்கா திரிஷா அவர்கள் விரைவில் துணை முதலமைச்சர் ஆவாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அக்கா திரிஷா அவர்களை துணை முதலமைச்சரா ஆக்கத்தான் போறாங்க. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஜனநாயகத்துல எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே திரிஷா அவர்களை சீண்டி இருந்தார். இப்படி தொடர்ச்சியாக திரிஷாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா கோபமடைவார்கள் என்று சொல்றாங்க. அப்படி பார்த்தா மெர்சி சுசித்ரா அவர்களைத்தான் நம்ம விஜய் அவர்களை கைது பண்ணணும். மீண்டும் மீண்டும் எல்லா வீடியோலையும் நான் மெர்சி சுசித்ரா அவர்களுடைய ஆபாச பேச்சை இந்த அரசாங்கத்துக்கு கடத்துகின்றேன். அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, என்ன பண்றது? அரசியல் ரீதியாக ஒரு பகுதியில கோல் வச்சுக்கின்ற ஆளுமையை முடக்குவதற்காக திரிஷா அவர்களை பயன்படுத்துகின்றார்களா? ஒண்ணுமே தெரியல. மொத்தத்துல கபினிலிருந்து திறந்து விடுப்படுகின்ற தண்ணீருடைய அளவு இன்னைக்கு கூடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 கனஅடிக்கு மேலாக மேட்டூர் அணையை நோக்கி தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுறது சரியா தவறா? பிரபல்யமா இருக்கக்கூடிய யாருமே காவிரிக்காக குரல் கொடுக்கல, ஆளுகின்ற அரசாங்கமும் குரல் கொடுக்கல. நம்ம படம் பார்த்து பணக்காரனை ஆக்கி கோட்டீஸ்வரனா உட்காந்து நம்மளை கோல் வச்சுக்கின்ற அதிகாரத்தில் ஆட்சி செலுத்துகின்ற நிலை வரைக்கும் உயர்த்தி விடுற ஒவ்வொரு நடிகரையும், ஆனா அந்த நடிகர்கள் நம்முடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுக்கலையே. அந்த நடிகரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக வைக்கின்ற கோரிக்கை நியாயமானதா? நடிகர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை காவேரிக்காக என்று கேட்கிறாங்களே, அது சரியா தவறா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.